அமித்ஷா ஃபோன் பண்ணாரா, விஜய் அட்டெண்ட் பண்ணல. இது மாதிரி ஒரு காமெடி இருக்க முடியுமா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் வந்து எடுத்துருவேன், இல்லாட்டா திரும்ப கூப்பிட்டு சாரிம்மா நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன்னு சொல்லிடுவேன். புரியுங்களா? அமித்ஷா ஒரு ஃபோன் வந்து தலைவா எடு தலைவா இங்கே ஐயோ எடுக்கல விஜய் விஜய் எடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு புரியவே இல்லை, இவர்கள் எந்த கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க? அமித்ஷா முதல்ல பேசணும்னா நாங்கள் பேசுகிறேன் கூப்பிட்றேன் இத்தனை மணி கூப்பிடான்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டாங்களா? ரேண்டமாக ரிங் அடிச்சுட்டு ஹலோ விஜய் அமித்ஷா டாக்கிங்கன்னா அவர் வந்து ஹூ இஸ் அமித்ஷான்னு கேட்ட மாட்டாரா? பிராங்க் காலாக இருக்கலாம்ல. உங்களுக்கு புரியுங்களா? தெர் இஸ் அ ப்ரோட்டோகால். ஹி இஸ் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. யூ ஆர் டீமீனிங் ஹிம். அவங்க ஏதோ வந்து அவர் கட்டுப்போல் கொண்டு போறாங்கன்னு நினைச்சு காட்டிட்டு இவங்க பெருமை பேசுறாங்க நினைச்சுக்கிட்டு அவர் அசிங்கப்படுத்துறாங்க. அது எப்படி கால் அட்டன் பண்ணாமல் பாரு சார் நாங்கள் பேச விரும்பலன்னு அவங்க ஃபீலர்ஸ்ட்டை முதலே சொல்லிக்கலாம். அப்படிங்களா? ஃபீலர்ஸ் முதல்ல பேசுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இல்லை சார் இப்போ வந்து இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டாம் நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். அண்ட் இது யாருனாலும் யாரோடையும் பேச வேண்டிய சந்தர்ப்பம். ஒரு துயர சம்பவம். புரியுங்களா? ஸ்டாலினே விஜய்கிட்ட பேசுவார், விஜயே ஸ்டாலின்கிட்ட பேசலாம். ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய துயர சம்பவம். இந்த இடத்துல வந்து இது அரசியலாக பார்க்கப்படாது. உங்களுக்கு புரியுங்களா? திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தபோது திரு சீமான் நேராக போனார். சீமான் அவர்கள் பண்ணாத விமர்சனமா? ஆனால் ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது அது எல்லாத்தையும் ஒத்தி வச்சு போகிறது தான் நம்முடைய நாகரிகம், நம்முடைய பண்பாடு. அப்போ இந்த இடத்துல யாரும் விஜய் கூட வந்து ராகுல் காந்தி பேசியிருக்கலாம், அமித்ஷா பேசியிருக்கலாம். ஆனால் அமித்ஷா ஃபோன் பண்ணார், விஜய் எடுக்கல. ஜஸ்ட் இமேஜின். இதுதான் அவங்க இங்கே என்ன சொல்ல வர்றாங்க? பாஜகவை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், பாஜக எப்படியாவது விக்டிமைஸ் பண்ணணும், அவங்கள வந்து எப்படியாவது பிரச்சனைக்குள்ளாகணும். இதுதான் அவங்க யோசிக்கிறாங்க. அதை வந்து பாஜக ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்குது வியப்பா இருக்கு. அதை ஏன் அதிமுக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல அடுத்ததா பார்க்க போறது அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ வெளியிடுறாரு, வதந்திகளை பரப்பாதீர்கள்னு சொல்றாரு. எந்த தலைவருக்கா இருந்தாலும் தன்னுடைய தொண்டர்கள் இருந்தா வந்துட்டு வழியை தான் கொடுக்குங்கிற மீனிங்ல வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதுவும் ஒரு அரசியல்ங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. டைரக்டா சில விஷயங்கள் கோட் பண்றது அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் அப்படி இன்டைரக்டாக யோசிங்க. அந்த வீடியோக்கான தேவையே இல்லை ஆக்சுவலாக. சரிங்களா? அதாவது தமிழக முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டு நாங்கள் வந்து வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொன்னோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஜிபிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது யாராவது பரப்புனாங்களா அவங்க கைது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வீடியோவை தமிழக அரசு வெளியிட்டது மட்டும் அது விளம்பரமாக கொடுக்குது. அந்த வீடியோ நீங்கள் இப்போ யூடியூப்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா கூகுள்லேருந்து ஆட்ஸில் வந்து நிற்கும். அது அவ்வளோ தூரம் அவங்க ஏன் புஷ் பண்ணுறாங்கன்னு புரியல. அதில் இந்த வரி யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த வரி? இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, நான் வந்து கட்சிகளுக்கு நன்றி, நான் வந்து எதிர்கொள்வேன் சிஎம் சார் கரூர், அது சில விஷயங்கள். அது மாதிரி அவர் எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார். இது யாருக்கு சொல்கிறாரு? விஜய்க்கு. புரியுங்களா? விஜய் அப்படி விரும்பி இருக்க மாட்டாருங்கிறார். அப்போ ஒரு ஃபீலர் அது. உங்களுக்கு புரியுங்களா? கமிஷன் வந்து அமைச்சாங்க, அது எனக்கு புரியலை எதுக்காக அமைச்சாங்கன்னு. கமிஷன் அமைச்சு இப்போ வரைக்கும் நான் பேசுகிறேன், நோட்டிஃபிகேஷன் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த ஜஸ்டிஸ் வந்து அங்கே போய் விசாரணை பண்ணி பேட்டிலாம் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய வரையறையே இன்னும் தெரியல யாருக்கும்.